அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம தமிழ் தகுதி தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் ஒரு 10 வினாக்கள் பார்ப்போம். பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒற்று பிழை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. ஒற்று அப்படின்றது வந்து மெய் எழுத்து வரலாம், ஆயுத எழுத்து வரலாம். இந்த ரெண்டை தான் ஒற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அப்போ ஒற்று பிழை எங்கே இருக்குது அப்படின்றத கண்டறிக அப்படின்னா எது அப்படின்னா ஓடா குதிரை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சரியான ஆன்சர். மீதி இருக்கிறது எல்லாமே கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. கணா கண்டேன். திருவளர் செல்வன் தான். சிலர் வந்து திருவளர் செல்வன் அப்படின்னு நினைப்பீங்க, கிடையாதுங்க. திருவளர் அதுக்கப்புறம் ஸ்பேஸ் விட்டு செல்வன் அப்படி தான் வரணும். அதுக்கப்புறம் குதிரை தாண்டியது. சரிங்களா, இங்கே என்ன வராது, மெய்யெழுத்து இடையில வராது. சரிங்களா. ஸோ அப்போ இதுக்கு சரியான ஆன்சர் வந்து ஒற்றுப்பிழை எது அப்படின்னா ஓடா குதிரை. அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். அதாவது எழுத்து பிழையற்ற தொடரை தேர்ந்தெடு. சரிங்களா, எழுத்து பிழை இல்லாத தொடர். அப்போ இதுக்கு சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, வயிறு பசிக்கிறது. அப்போ ரிமைனிங்கில் இருக்கக்கூடிய ஆப்ஷனில் என்ன தவறுன்றதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். பாருங்கள், கிணறில் போட்டேன் அப்படின்னு கிடையாது, கிணறு கிடையாது, கிணற்றில் போட்டேன். சரிங்களா, தெரிஞ்சுக்கிறணும் இதெல்லாம். அடுத்தது சுவற்றில் வரைந்தேன் கிடையாது, சுவரில் வரைந்தேன். சுவற்றில்னு வரக்கூடாது, சுவரில் வரைந்தேன். அடுத்து பூமியை வலம் வருவேன். வலம் அப்படின்றது வந்து இந்தலா வரணும். சரிங்களா. ஸோ வலம் வருவேன் அப்படின்றத கரெக்டாக. ஏன்னா இதே கொஸ்டினை கொடுத்து கூட என்ன பண்ணலாம், நமக்கு ஆப்ஷன் ஏ இல்லாட்டி பியில் வந்து தவறானதை வச்சுருக்கலாம். சரிங்களா. ஸோ அப்போ எழுத்து பிழையற்றது இங்கே எது அப்படின்னா, அதாவது மிகச்சரியாக கொடுத்தது வந்து வயிறு பசிக்கிறது. சரிங்களா. அடுத்ததுங்க, அடுத்த கேள்வி பாருங்கள். சரியான வினைச்சொல்லை தேர்ந்தெடு. அப்போ சரியான வினைச்சொல் இதெல்லாம் நம்ம வீடியோவே கொடுத்துருக்குறோம். சரிங்களா. அதாவது வந்து இலக்கண முறைப்படி வந்து சொல் 4 வகைப்படும். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், விரிச்சொல். அந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் இந்த 2 வினாக்களுமே நீங்கள் அட்டன் பண்ண முடியும். அப்போ சரியான வினைச்சொல் இது எது அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய போ அப்படின்றது தான் சரியான வினைச்சொல். அப்போ இந்த ஓடுதல், மா, நன்மை இதெல்லாம் என்ன சார் அப்படின்னா, நன்மையாக இருக்கட்டும், ஓடுதலாக இருக்கட்டும், இது வந்து பெயர்ச்சொல். சரிங்களா. இந்த பெயர் சொல்ல 6 வகையாக பிரிப்போம். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், அதுக்கப்புறம் தொழில் பெயர். அப்போ அந்த ஓடுதல்ன்றது தொழில் பெயரில் வரும். சரிங்களா. நன்மை அப்படின்றது பண்புல வரும். அடுத்தது பாருங்கள், ஆப்ஷன் பாலில் இருக்கக்கூடிய மான்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அந்த மா அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உரிச்சொல். சரிங்களா. மாநகர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாங்க. ஸோ உரிச்சொல். அப்போ இங்கே சரியான வினைச்சொல் எது அப்படின்னா போ. இந்த பெரும்பாலும் இந்த வினைச்சொல் வந்து கட்டளையாக தான் வரும். போ, வா, நட, ஓடு, படி, இந்த மாதிரி வந்து கட்டளையாக தான் வரும். பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது செயலை குறிக்கும் சொல் டேஷ் எனப்படும். இதெல்லாம் புக் பேக்கு கொஸ்டினுங்க, 6th புக் பேக்கு கொஸ்டின். அப்போ செயலை குறிக்கும் சொல் வந்து செயல்னா வினை, அப்போ வினைனா செயல், அப்போ வினைச்சொல். அடுத்தது 5வது வினா பாருங்கள். தேடு என்னும் வேர்ச்சொல்லின் வினை எச்சம். சரிங்களா. வினை எச்சம் அப்படின்னா என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறணும். இப்போ பாருங்கள், இதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். அதாவது வினை எச்சம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு வினை இருக்கணுங்க, அதுக்கப்புறமும் ஒரு வினை தான் வரணும். சரிங்களா. இங்கே பாருங்கள், தேடி அப்படின்றது தான் இதுக்கு மிகச்சரியான பதில். அப்போ தேடு அப்படின்ற வேர்ச்சொல்லோட வினை எச்சம் அப்படின்னா எப்படி, ஏன் தேடிய அப்படின்னு வரக்கூடாதா அப்படின்னா வரக்கூடாது. சரிங்களா. ஏன்னா இப்போ பாருங்கள், தேடிய செல்வம். சரிங்களா. அடுத்தது பாருங்கள், தேடி வந்தேன். இந்த ரெண்டுக்கும் நீங்கள் பொருள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா. அப்போ தேடிய செல்வம். சரிங்களா. இல்லாட்டி தேடிய பணம், தேடிய பந்து. சரிங்களா அப்படின்னது. அப்போ இது வந்து ஒரு பெயராக வருதாங்க. அப்போ அது வந்து பெயரெச்சம். சரிங்களா. இங்கே நம்ம கேட்டது வினை எச்சம். அப்போ ஃபஸ்ட்டும் வினை தான் வரணும், அடுத்தும் வினை தான் வரணும். சரிங்களா. அப்போ தேடி வந்தேன். அப்போ தேடி வந்தேன் அப்படின்றது தான் இதுக்கு சரியான ஆன்சராக இருக்கும். சரிங்களா. அடுத்த கேள்விங்க. அடுத்தது பாருங்கள், வேர்ச்சொல்லில் இருந்து வினை முற்று. அப்போ வினை வந்து முற்று அடைஞ்சிடணும். சரிங்களா. அப்போ பாருங்கள், கேட்டு முற்று அடையலை, கேட்ட முற்று அடையலை, கேட்கும் முற்று அடையலை, கேட்டான் அப்படின்றது தான் இதுக்கு மிகச்சரியான பதில். சரிங்களா. ஏன்னா வினைமுற்றை பொறுத்த வரைக்கும் ஆண்பால் வினைமுற்று விகுதி இருக்குது, பெண்பால் வினைமுற்று விகுதி இருக்குது, பலர்பால் இருக்குது. சரிங்களா. ஸோ இதில் பெரும்பாலும் எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னா கேட்டான் அப்படின்றது தான் சரியான வினைமுற்று. சரிங்களா. அடுத்து தனிந்தது வேர்ச்சொல். வேர்ச்சொல்னாலே எப்பயுமே வந்து கட்டளை பொருளில் தாங்க வரும். சரிங்களா. அப்போ தனிந்ததுன்னா தனி. அப்போ படித்தான், படி,
நடந்தான் நட, ஓடினான் ஓடு, இந்த மாதிரி வந்து என்னது கற்றான் கல், இந்த மாதிரி வர்றது தான். சரிங்களா? அப்போ இங்கே நீங்கள் நான் இப்போ சொன்னதுலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வேர்ச்சொல்னா கட்டளை பொருளில் வரும். அப்போ தனிந்ததுன்னா தனி. அடுத்து ஒருமை பன்மை அறிந்து சரியான தொடரை தேர்வு செய்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. கிட்டத்தட்ட 3லேருந்து 5 வினாக்கள் நமக்கு போயிடுறாங்க. அப்போ ஒருமை பன்மை பாருங்கள், நான் அவன் அல்ல, இதில் எது சரியானதுன்றதை முதல் சொல்லிடுறேன். ஆப்ஷன் சி, இவை பூக்கள் அல்ல. சரிங்களா? இப்போ பாருங்கள், அப்போ மற்றதுலாம் என்ன சார் தப்பு இருக்குது? நான் அவன் அல்லன். சரிங்களா? நான் உயர்திணை வரும்போது அல்லன் ஒருமையில் வந்தா. அடுத்து எழுதியது இவள் அல்லல். சரிங்களா? எழுதியது இவள் அல்லல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர்கள் கவிஞர்கள் அல்ல. சரிங்களா? ஸோ அல்லர் அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி அவர்கள் கவிஞர்கள் அன்று, அந்த மாதிரி சொல்லலாம். சரிங்களா? ஸோ அப்போ இதில் எது வந்து சரியான தொடர் அப்படின்னா இவை பூக்கள் அல்ல அப்படின்றது தான் சரியான தொடர். அடுத்தது 9வது வினா பாருங்கள். குறில் நெடில் மாற்றம். சரிங்களா? பொருள் வேறுபாடு அறிக. அப்போ கொல்னா என்ன, கோல்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. கொல் அப்படின்னா பெற்றுக்கொள், ஆப்ஷன் ஏவே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. கோல் அப்படின்னா கோல் சொல்லல். கோல்னா வலம் வருதல், சுற்றி வருதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கோல் மூற்றவையெல்லாம் வந்து சுற்றி வருவான். சரிங்களா? அப்போ கோல் சொல்லல். சரிங்களா? இதுதான் சரியானது. அடுத்தது அதே மாதிரி தான் 10வது வினாவும் குறில் கொடுத்துருக்கேன். அந்த குறியில் நெடிலாவும் நீங்கள் பயன்படுத்தி பொருள் அறிய அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மலை இருக்குது, இதுக்கு நெடில் வந்து என்னதுங்க மாலை. அப்போ இதை வச்சே நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் மட்டும்தான் மலையும் மாலையும் இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர். அப்போ மக்கள் மலையில் மாலை நேரத்தில் ஏறினர். சரிங்களா? இவ்வளோதான். ஸோ அப்போ ஒரு 10 வினாக்கள் பார்த்துருக்கோம். மிகவும் முக்கியமான பகுதி. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அனைவருக்கும் மிக்க நன்றி.